தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஏறெடுக்கும்படியாய் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சில வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மிக அற்புதமான அருமையான ஒரு காரியத்தை ஆவியானவர் பேசி கொண்டிருந்தார். இது அவ்வளவு எளிதாக யாரும் பேசுகிற ஒரு காரியம் அல்ல. அதை நான் மிக ஆழமாய் உணர்ந்தேன். ஆகவே அதையே நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷன், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன், அவன் வாலிபன், அவன் ரொம்ப தேவ பக்தி உள்ளவன் தான். அவன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அது 16ஆம் வசனத்தில் இருக்கு. நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நித்தியமாய் வாழக்கூடிய காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். உலகத்தில் அவன் நிறைய பிரசங்கம் கேட்டான். எல்லாமே பூமியிலே உயர்ந்த ஸ்தானங்களில் எப்படி இருக்கிறது என்கிற பற்றி பிரசங்கம் தான் அவன் கேட்டான். உலகத்தில் முதல் ஒரே ஒரு தேவகுமாரனாகிய இயேசு நித்திய ஜீவன் என்ற ஒரு காரியத்தை பேசுகிறார். ஒரு முறை அவர் சில விஷயங்களை ஆண்டவர் பேசும்போது அவரை சுற்றி இருந்தவர்கள் கொஞ்சம் பேர், இதெல்லாம் கஷ்டமான உபதேசம், இதெல்லாம் யார் கேட்பா அப்படின்னு கொஞ்சம் பேர் விலகி போனார்கள் என்ற ஒரு சம்பவம் இருக்கிறது. அப்போ அது ஆண்டவர் சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து அல்லது சீடர்களை பார்த்து கேட்டார். அது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் 67 படிக்கிறோம். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கு. உம்மிடத்தில் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள் இருக்கிறது. வேற எங்க போனாலும் அநித்தியமான ஜீவனுக்குரிய செய்திகள் நாங்கள் கேட்குறோம். யூடியூப்பில் கேட்குறோம். பல ரீதியிலான சூழ்நிலையில் என்ன கேட்குறோம்னா, அநித்தியமான இந்த உலகத்தின் ஜீவனுக்குரிய காரியங்களை தான் அதிகமாக கேட்குறோம். நித்திய ஜீவன், முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை இதுவரை நாங்கள் கேட்டது கிடையாது. ஆகவே இது உம்மை விட்டு போனால் இது கிடைக்காது, கைவிட்டு போயிடும். ஆகவே உம்மை விட்டு நாங்கள் போகலை என்று சொல்கிற வார்த்தை அந்த 68, 69 வசனத்தில், அது யோவான் 6, 68, 69. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவானம் வரும்போது கேட்ட கேள்வி இதுதான், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும்? இப்படி தான் ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லும்போது தான் அவன் சொல்கிறான், நான் கற்பனை எல்லாம் கைக்கொள்கிறேன். ஓகே, அது நல்லதுதான்ப்பா, ரொம்ப நல்லது. ஆனால் நீ பரலோகத்தின் பூரணமான அனுபவங்களை நீ அடைய நீ விரும்பின, அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பூலோக ரீதியிலான காரியங்களை நீ வெற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். அது 21ஆம் வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா? மத்தேயு 19:21, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். ஒன்று, அநித்தியமான பூமிக்குரிய காரியங்களின் மேல் மனசை வைக்காத, நம்பர் 1. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீ வேற யாரையும் எதையும் பின்பற்றாதே, என்னை மாத்திரம் பின்பற்றி வா. காரணம் என்னது? யோவான் 10:27, 28 சொல்வார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவை எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளைத்தான் அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையிலிருந்து ஒரு தினம் பறிக்க முடியாது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசுவன் வார்த்தைப்படி வாழ்ந்தாதான் நித்திய ஜீவன். இயேசுவன் அடிச்சவட்டில் நடந்தாதான் நித்திய ஜீவன். இந்த நாட்களில் இயேசுவை ஆராதிக்குதல் அல்லது இயேசுவை பயன்படுத்தி பல காரியங்கள் செய்கிறதுங்கிறது ரொம்ப பிரபலமாக பரகுது. ஆனால் நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சொல்லுங்க, சீஷராக்கியா பக்தராக்கியா. சீஷர்னா என்ன தெரியுமா? இயேசுவின் வார்த்தையில் நடக்கிறது. யோவான் 8:31, 32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்க என் உபதேசத்தில் நிலைச்சிருந்தா எனக்கு சீஷரா இருப்பீங்க. மோசேனுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தா மோசேக்கு சீஷன். சரிதானுங்களா? த டிஃபரன்ஸ் இஸ் தட். ஓகே, ஏன் உபதேசம் யூதரில் பார்த்தேன்னு சொல்லிட்டார்.
நான் சொல்றத பின்பற்றினாதான் நீங்க எனக்கு சீசரா இருக்க முடியும். இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு பேசினவர் குமாரன் மூலம் கடைசி காலம் நம்மோடு பேசினார். அப்ப இயேசுவின் வார்த்தைகளும் இயேசுவை பின்பற்றுகிறதுமான அனுபவம் தான் இயேசுவின் சீஷத்துவம். அது இயேசு இருக்கின்ற இடத்திற்கு நம்ம அழைத்து செல்கிறது. ஹல்லேலூயா. இது இல்ல இயேசுவின் சீஷத்துவம் இல்லாத நிலை. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்கணுங்க. இயேசு ஆராதிச்சுட்டு போறத சொல்லல, இயேசு சொன்னபடி நடக்கணும், அடிச்சுவட்டில் நடக்கணும். 1 பேதுரு 2:21 அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரியை வச்சுட்டு போனார். அப்ப இயேசுவின் வார்த்தையும் மாதிரியும் இல்லை நடப்பதுதான் இயேசுவின் சீஷத்துவம். அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஓகே, இப்ப இவன்கிட்ட சொல்லுகிறார், நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நீ மேன்மையா பெருமையா உயர்வாய், ஏன்னா அது உபாகமா 28 முதல் 14 வருஷத்துல பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணுவாருங்கிற மாதிரி அதிலே இருந்தவன் அதெல்லாம் விட்டுட்டு உன்னதங்களில் என்னோடு கூட இருக்கும்படி. என்னதுங்க டிஃபரன்ஸ்? இதுதான். நீ உலகத்தின் உயரத்தில் இருக்கிறது பற்றி தான் உனக்கு தெரியும். அதை விட்டுட்டு உன்னதங்களில் உயிரோடு உயரத்தில் இருக்க விரும்பினால் என்னோடு வா. அது எபேசியர் 2:7. உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். இங்க இருக்கும் போதே உன் மனசு பரலோகத்தில் இருக்கணும். ஆண்டவர் வந்து உன்னதத்தில் உட்கார வைப்பாருன்னு சொல்லலைங்க, அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குங்க. உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். அது எப்படி செய்தார்? நீங்கள் கொலோசையர் 3:2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் சொல்லியிருக்குல்ல. உங்க மனசுல ஒரு நாட்டம், ஒரு தேட்டம், அது எது? பரலோகத்தை குறித்த தேட்டம். மத்தேயு 6:20-21 ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய பொக்கிஷங்கள், உங்களுடைய நிக்ஷேபங்கள் எവിടെ ஆயிருக்குதோ அவட அல்ல உங்களுடைய ஹிருதயம் ஆயிருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்க இருதயம் இருக்கும். அப்ப உலகத்தில் வாழ்ந்தாலும் உன்னதத்தில் மனசை வைக்கணும், பரலோகத்தில் மனசை வைக்கணும். அதுதான் ஆண்டவர் கூப்பிட்டார். நீ பரலோகத்தில் நித்தியத்தை கேட்டல்ல, அது இந்த உலகத்தில் கிடையாது. அல்லையா? நீ கேட்கிற நித்தியம் இந்த உலகத்தில் கிடையாது, அது பரலோகத்தில் இருக்கிற. ஆதாமியவாழ நித்தியமா சாவாம உள்ளவனா படைச்சது உண்மைதான், மகிமையினால் மூடினது உண்மைதான், சந்தோஷ பூர்ணத்தில் வச்சிருந்தது உண்மைதான், தெய்வீக ஐக்கியத்தில் வரவில் இருந்தது உண்மைதான். ஆனா பிசாசுக்கு பின்னான போனதுனால, அதாவது பரலோக தேவனுடைய சித்தம் செய்யாம, படைத்து ஆசீர்வதித்து வச்சிருக்கிற தெய்வ சித்தம் செய்யாம சாத்தான் சித்தம் செஞ்சதுனால எல்லா மகிமை இழந்து சாபத்தில் விழுந்துட்டான்ல. ஆதியாகமம் 3:16-19. காயின் தேவ சித்தம் செய்யல, அவன் சொந்த ஐடியாவில் போறான். தேவ சித்தப்படி ஆபேல் காணிக்க செலுத்தினதுனால அவன் காயின், சாத்தான் அல்லது தேவ சித்தத்தை செய்யாத காயின் கொலைகாரனா மாறினான் இல்ல. ஆதியாகமம் 2:5 எல்லா மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமும் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார். ஏன்? யாருமே தேவ சித்தம் செய்யல. அப்புறம் நோவாவை தவிர அவன் மட்டும்தானே தேவனோடு சஞ்சரிச்சான், மிச்சம் எல்லாரும் அழிச்சு போட்டான். இஸ்ரவேலர்கள் தேவ சித்தம் செய்யும்படி கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டார்? லேவியர் 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி, பரிசுத்தர்களாக இருக்கும்படி மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு உங்களை பிரிச்செடுத்தேன்னு சொன்னார்ல. அவங்களும் தேவ சித்த செயல் இல்லை, கண்ணை குட்டி செஞ்சு நம்ம எகிப்திலிருந்து அழைத்து கொண்ட தெய்வங்கள் இவைகளேன்னு சொல்லி சாத்தான் சித்தம் செஞ்சாங்கல்ல. எருசலேம் தேவாலயத்தில் அது எசேக்கியேல் 8:5 தேவாலயத்திலே விக்கிரகங்களை வைக்கிற அளவு சாத்தான் சித்தம் செஞ்சாங்கல்ல. தேவாலயத்தை அவன் உடைச்சு போட்டார்ல. அப்புறம் ஏசாயா 65:17 புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குறேன், பழசினி வேண்டான்னு சொன்னார்ல. சொன்னாரா? இருக்குதா? அப்புறம் தான் இயேசு அனுப்பி மனதை பரலோகத்துக்கு நேராக திருப்புங்கன்னு சொல்லி மத்தேயு 4:17 சொன்னார்ல. ஆமா, அந்த சுவிசேஷத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாஸ்டர் வார்த்தை சொன்னாங்க, டார்கெட்.
டார்கெட் அச்சீவ் பண்ணோன்னு நம்ம பிள்ளைகள்லாம் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறோம். நமக்கு என்னங்க டார்கெட்டு? என்ன டார்கெட்டு? அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறதானுங்க டார்கெட்டு. பரலோகத்துக்கு போகிறதானே டார்கெட்டு. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதானுங்க டார்கெட்டு. மனசை பரலோகத்தில் வைக்கணுங்கிறதானே டார்கெட்டு. ஆண்டவர் அவர் இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருக்கிறதானுங்க டார்கெட்டு. மற்ற 20:36 சொன்ன மாதிரி மரித்தவர் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவான்களா எண்ணப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவ தூதர்களுக்கு ஒப்பா இருப்பார் தானுங்க நமக்கு டார்கெட்டு. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த டார்கெட்டுக்கு தானே ஆண்டவர் கூப்பிட்டார். அப்போ முதலாவது மனசை பரலோகத்தை வச்சிருக்கணும். அங்கே வச்சா அது நித்தியமாக இருக்கும், இங்கே வச்சா கள்ளனும் கொள்ளக்காரனும் கொண்டு போயிருவான். இல்லையோ, முதலாவது மனசை பரலோகத்தில் வைக்க படிக்கணும். சரியா? பரலோகத்தில் அதான் மத்தேயு 6:33 சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, உங்க காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். இல்லையோ, நீ உன் வழியில் போனால் உங்க காரியத்தை நீ பார்த்துக்க, ஏன் வழியில் வந்தால் உங்க காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். சரிதானுங்களா? அப்போ பரலோக தேவனுடைய சித்தம் செய்யணும். மற்ற 7:21 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்யாம என்னை கத்தாவே கத்தாவேன்னு ராப்பகல அலறிட்டு இருந்தோ, என் நாமத்தை சொல்லி பேய் விரட்டி நோய் சுகமாக்கி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தா என்ன சொல்லுவேன்? அக்கிரம செய்கைக்காரர்களே, உங்களை நான் அறியல. பரலோகத்துக்கு பிதா சித்தம் செஞ்சாதாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். என்ன இங்க சொல்றீங்க? சரிதானுங்களா? அப்போ முதலாவது தேவ ராஜ்யம் தேடுன்னு ஆண்டவர் சொன்னா என்ன அர்த்தம்? நாம இப்ப தேவ ராஜ்யத்துல வாழவில்லைன்னு அர்த்தம் தானே. அதனால தானே தேட சொன்னார். தேவ ராஜ்யத்துல இருந்தா எதுக்கு தேட சொல்ல போறார்? அப்போ இங்க பூலோகத்துல யாருடைய ராஜ்யம் நடந்தது? ஏதேன் தோட்டத்திலிருந்தே சாத்தானுடைய ராஜ்யம் ஆரம்பிச்சிட்டு. அல்லேலூயா. ஏவாளை கெடுத்து இஸ்ரவேலரை கெடுத்து அவனுக்கு ராஜ்யம். லூக்கா 4:5 அவன் சொல்றான், உலகம் முழுசும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இதை கொடுப்பேன். சொன்னானா? ஆமாங்க, உலகத்தை அவன் கைப்பற்றி விட்டான். ஆதாமிட்ட கொடுத்ததை அவன் பிடிக்கிட்டான், திருடன். இப்ப பிசாசுக்கு கையில இருக்கு. அது யோவான் 14:30 ஆண்டவர் சொல்வார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரிய ஒண்ணு என்னிடத்துல கிடையாது. கன்ஃபார்ம் பண்ணிட்டார்ல. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரஜாதி அவிசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்தாருக்கும் பிரகாசமா இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடாக்கி திசை திருப்பிட்டான்ல. சரிதானுங்களா? பிரபஞ்சத்தின் தேவன் ஆயத்த அதிகார பிரபுனாவி பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கோம். இப்ப புரியுதா? முதல்ல அதனாலதான் நீங்க 1 தீமோத்தேயு 2:26 பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கவங்க மயக்கம் தெளியணும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லியிருக்குங்க. ஏதோ ஒரு சிலர் இருப்பாங்க. உலகம் முழுவதும் பொல்லாங்கற்கள் கிடக்கிறது, பிசாசுக்குள்ள கிடக்கிறது. இந்த ராஜ்யத்தில் நம்ம சிக்கியிருக்கோம். இந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம தேடணும். புரிஞ்சுதா ஐடியா? இன்னும் ஒரு வசனம் இருக்குல்ல, 2 கொரிந்தியர் 11:3. ஆமா, 11:3 தானே. அது என்ன சொல்லுது? ஏவாளை வஞ்சித்த பிசாசு. அந்த வசனம் எடுங்க. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. அது எப்படி? 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை ஏமாத்துச்சில்ல, காயின குலகாரம் ஆச்சுல்ல, மற்றவங்களை பாவியாக்கிச்சில்ல, இஸ்ரவேலர்களை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ள அதே ஆவி கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நம்மை விலக்குமோ என்று பயந்திருக்கிறேன். உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம். சரிதானுங்களா? இயேசுவின் பேர்ல வேறொரு இயேசு. இப்ப பிரசங்க அருள்நாதராமா? ஆமாங்க, அவர் சொன்னாரு. அது யோவான் 14:27 உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை சொன்னாரா? அது யோவான் 17:14-16 வசனத்தில்
நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லேன்னு சொன்னாரா ஆண்டவரே? உலகத்திலும் உள்ள அன்பு கூறாதிருங்கள்னு சொல்லி 1 யோவான் 2:15-16 சொல்லுதா? யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதான பகைன்னு சொல்லுதா? உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள கிடக்கிறதுனால சொன்னாருங்க. இந்த சூழ்நிலையில நம்ம கிடக்கிறோம். நம்ம மனசு இதுக்குள்ளே பிடிபட்டு கிடக்கு. ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த ஐஸ்வர்யவான பஸ் சொன்னார், எப்பா இதெல்லாம் இதுக்கு மேல மனசை வைக்காது. ஏன் தெரியுமா? நீங்கள் அங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரமா அங்க வரும்போது அங்கே ஆண்டவர் விதையை குறித்த ஒரு ஓமையை சொன்னார்ல. அந்த விதை என்ன செய்தான்? விதையானது, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் விதை விதைக்கப்படும் போது அது என்ன செய்தான்? அந்த விதை முள்ளுக்குள்ள விழுந்துட்டு. அது 13:22 மத்தேயு 13:22 சொல்லுது, முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறான், உலக கவலை வந்துடுது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுறதுனால அவனும் பலனற்று போறான். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவான பற்றிய கதை அதுதான். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவர்ச்சி, இதுவே நித்தியமா இருக்குங்கிறதுமான ஒரு போலி கற்பனை அவங்க மனசை நிரப்பும் போது பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணம் போயிடுது. பிரசங்கம் கேட்கும்போது நல்லா தான், ஆமாம் நல்லா பிரசங்கம் பண்ணார், நல்லா கேட்பாங்க. வீட்டுக்கு போனோடனே அங்கே உள்ள ஆடம்பரங்களும் பெருமைகளும் அநித்தியமான காரியங்களின் மேலே இருக்கிற வெறி, ஆமாம் உலகத்தின் ஆவி தானே. அது எபேசியர் 2:2 உலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆயத்த அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தின் ஆவி இருக்கனால அது அவங்கள வெறித்தனமா கொண்டு போகும். ஆமா, அது 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அந்த ஆவியினாலே ஆவிக்குரியவளை ஆவிக்குரியவளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் அதை அறிந்து கொள்ள மாட்டான். சரிதானுங்களா? இப்ப 2 ஆவி இருக்குங்க. ஒன்னு பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி. பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தா நமக்கு பரலோக வெளிப்பாடு வந்துடும் இல்லையா? அது 1 கொரிந்தியர் 2:9-10 தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண்ணு காணல, காது கேட்கல, மனசுல தோணல. நமக்கெல்லாம் உலகத்தின் ஆவி இருக்கிறதுனால உலகம்தான் மனசுல தோணுது, எப்பமோ அப்படியே ஆயிடுறோம். அப்புறம் பரலோகத்திலிருந்து ஆவி வந்தாதான் பரலோக வழிபாடு வரும். பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தா பரலோக வழிபாடு வரும். அப்ப பரலோக தேவ சித்தம் செய்யணும்னா, பரலோக வெளிப்பாடு தரிசனம் வரணும்னா நமக்கு பரலோகத்திலிருந்து ஆவி வரணும். சரிதானுங்களா? லூக்கா 24:49 இதோ பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேமில் இருக்கணும். எங்கேருந்து வர்ற ஆவி? உன்னதம்னா பரலோகம். ஏன்னா ஏற்கனவே உலகத்தில் ஒரு ஆவி செயல்படுது இல்ல, அதுல தானே எல்லாரும் சிக்கியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து விடுதலை வரணும்னா, பரலோக தரிசனம் சிந்த வரணும்னா, மனசை பரலோகத்தில் வச்சு பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும்னா பரலோகத்திலிருந்து ஆவி வரணும். சரிதானே? பரலோக ஆவி வரணும். அதுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்றார். அது ஒரு வாக்குத்தத்தம். நீங்க வாக்குத்தத்தம்னு என்னெல்லாமோ எழுதி வைக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தம் இருக்கான்னு பார்க்கணும். பிதாவின் வாக்குத்தத்தம் அது யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊத்துவேன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல. யாராவது எழுதி வைத்தீர்களா? தப்புங்க தானே பண்றீங்க நீங்க. அவர் சொல்ற வாக்குத்தத்தத்தை எழுதி வைக்க மாட்டேங்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்க மாட்டீங்க. அந்த ஆவி வந்தாதான் உங்களுக்கு பரலோக வெளிப்பாடு வரும். பேய் பூலோகத்தின் ஆவியிலிருந்து விடுதலை வேணும்னா உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி வேணும். சரிதானுங்களா? அது அப்போஸ்தலர் 10:38 தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பினதினாலதோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ண முடிஞ்சு. அல்ல, அவன் நம்ம பேய் விரட்டுறதுக்கு காரணம்
நமக்குள்ள உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி இல்லாததுனால தானே. என்ன சொல்றீங்க? நீங்க உன்னதத்திலிருந்து வர்ற ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன பிரசங்கியார செய்யணும்னு கேட்டோம். மத்தேயு 4:17 ஆண்டவர் சொன்னார்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு நேரா மனசை திருப்பணும். பரலோகத்திலிருந்து வர்ற உன்னத ஆவி வரும். அல்லேலூயா. முதல் பிரசங்கம் சுவிசேஷம் பூலோகத்தின் உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஏறி உட்காரம் பண்ணுவேன்னு பேசுறதுனால உலகத்தின் ஆவி வந்து இறங்கிடுச்சு. அதானங்க உண்மை. பரலோக ஆவி வரணும்னா பரலோக சுவிசேஷம் பேசியிருக்கணும். பரலோக ராஜ்யத்தை குறித்த விசுவாசத்தோட ஞான ஸ்நானம் எடுத்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப பரலோக ஆவி வரும். பூலோகத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறுறதுக்கு ஞான ஸ்நானம் எடுத்தா பூலோக ஆவிதான் வரும். சரிதானுங்களா? பேசிக்ஸ் சபைக்கு ஆவியானவர் பேசுறார். அப்ப முதலாவது பரலோகத்திலே மனசை வைங்கள். ஐஸ்வர்யன்ட்ட சொன்னார்ல, பொக்கிஷத்தை அங்கே சேர்த்து வைன்னு. அதான் அவர் அந்த ஆவியானவர் சொன்ன வசனத்தை தான் கண்டினியூ பண்றோம். சரி, பரலோகத்தில் மனசை வச்சேன்னோ உன்னதத்திலிருந்து வர்ற பரலோக ஆவி கிடைக்கும், பரலோக வெளிப்பாடு கிடைக்கும். அப்ப பரலோகத்துக்கு ஏற்ப ஓடுற தேவ பிள்ளையா மாறிடுவோம். எப்படிங்க? தேவ ராஜ்யத்தின் பிள்ளைன்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் பரலோக அரசாங்கம் தீர்மானிக்கிறது படிதான் நடக்கணும். அல்லேலூயா. அதானே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்குதுன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள், அல்லேலூயா, அவர்களுக்கு தான் எல்லாம் நன்மையா நடக்கும். அவருடைய அழைப்பு இல்லாதவங்க, அவரிடத்துல அன்பு கூறாதவங்க, அது பேதுரு என்ன சொல்வார் தெரியுமா? அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறவங்களுக்கு தாங்க எல்லா நன்மையா நடக்கும். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இல்லைன்னா சிக்கல் தான். அல்லேலூயா. ஆமா, வசனத்தை சொல்லிட்டே போறேன், நேரம் ஷார்ட்டா இருக்கு. நீங்க பரலோகத்துல மனசை வச்சிருந்தா பரலோக அரசாங்கம் உங்க காரியத்தை புறப்படுக்கணும். பூலோகத்துல மனசு வச்சிருந்தா பூலோகத்தின் தேவன் பிசாசு தான் உங்கள் காரியங்களை புறப்படுக்கணும். அப்படிதான் அர்த்தம். அல்லேலூயா. 2 ராஜ்யம், 2 லோகம், 2 சித்தம். அல்லேலூயா. அப்போ உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும்னா மனச பரலோகத்தில் பரலோக ராஜ்யத்தை தேடி அதுக்குரிய உபதேசங்கள்ல நடந்து பரலோக ஆவியினாலே நிரப்பப்படு. நல்ல கவனிக்கணும். நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறதெல்லாம் நல்லதான். ஆமா, நான் நாட்டையர் பேரன், சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டு எழுதின வேதமாணிக்க ஐயருக்கு பேரன் பேசுறேன் உங்கள்கிட்ட. அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுவை தேவகுமாரன் என்று நாங்க விசுவாசிக்கிறோம், இயேசுவை தேவன் ஆராதிக்கிறோம், அதனால தேவ பிள்ளை ஆயிட்டோம்னு சொல்லுவாங்க. அது வசனம் சரிதாங்க. இயேசுவை தேவனுடைய குமாரன் நீங்க விசுவாசிச்சா என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான்னு சொல்லியிருக்குல்ல, அந்த வசனத்துல நடந்திருக்கணுமா வேண்டாமா? என்ன சொல்லுங்க? யோவான் 13:15 நான் உங்களுக்கு காண்பித்தது போல செய்தது போல செய்யும்படி மாதிரி காண்பிச்சேன்னு சொன்னார்ல. இயேசுவே தேவகுமாரன், தேவகுமாரன்னா பிசாசம் அப்படித்தான் சொல்லுது. அது லூக்கா 4:41 8:28 இயேசுவே தேவனுடைய குமாரன் 6000 பிசாசு சொல்லிச்சுல்ல. இது மாதிரிலாம் இது எல்லாம் பயனற்றது. இயேசு தேவனுடைய குமாரனா அவர் சொன்னதை செய்யணும். அவர் சொன்னதை செஞ்சா என்ன செய்வார் தெரியுமா? அது அது லூக்கா 14:16 அவர் என்ன யோவான் 14:16 ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னில் அன்பா இருந்தா என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். அப்ப நான் என்ன செய்வேன்? நான் பிதாவை 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அப்பொழுது பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை தேவகுமாரன் சொல்ற ஆள்வே நம்புற ஆள்ற இயேசுனுடைய வசனத்தை வாசிக்கணும். வாசிக்கணுமா வேண்டாமா? அந்த வசனத்தை வாசிச்ச ஆண்டவர் பாபாரு என் வசனத்திலே இரவு போல தியானமா இருக்கிறான், இவனுக்கு பிதாவின் ஆவியை அனுப்பணும்னு சொல்லி அவர் பிதாவிடத்துல சொல்வாராம், இந்த ஆளுக்கு இந்த ஆவியை கொடுங்க. அதான அர்த்தம். அது இந்த ஆளுக்கு கொடுங்க.
உம்முடைய ஆவியை கொடுங்க. நான் அனுப்புவேங்கிறார். நான் அனுப்புவேன். அந்த ஆவி வரும்போது என்ன நடக்குது? நீங்க இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா 26, அது யோவான் 14:26 தானே. அங்க படிக்கும்போது என் நாமத்திலே பிதா அனுப்ப போற பரிசுத்தாவி தேற்றரவாளன் எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்போட்டுவார். ஹல்லேலூயா! இயேசு தேவகுமாரன் என்று விசுவாசிக்கணும். அவர் வசனத்தில் தியானமா இருக்கணும். அப்போ உன்னத ஆவியை ஆண்டவர் தான் அனுப்பணும். பிரசங்கிமார் யாரும் உங்களுக்கு பரிசுத்தாவி தர முடியாது. அவ்வளவுதான். நான் வசனம் தான் பேசணும். நீங்க நேசிக்கிற, விசுவாசிக்கிற, சேவிக்கிற ஆண்டவர் தான் பரலோக தேவ ஆவியை அனுப்பணும். அவர் வந்து அவரை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் சொன்னவைகளை ஞாபகப்படுத்துவார். உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துறார்? நான் பச்சையா கேட்கணும். சபைகள் எல்லாம் போனா இயேசுநாதருடைய வார்த்தை பிரசங்கத்தை காணல. இயேசு ஆராதிக்கிறாங்க. உள்ள போனா யாக்கோபு இருக்கிறாருங்க, தாவீது இருக்கிறாரு, அங்கே ஆபிரகாம் இருக்கிறாரு. இயேசுநாதரை காணல. அல்ல, இயேசுநாதருடைய வசனமே பேசாத இடத்துல எப்படிங்க இயேசு இருப்பார்? நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் பைபிளை படிச்சே வந்துட்டேன். எனக்கு சபை பாரம்பரியம்லாம் ரொம்ப தெரியாது. இயேசுவின் வசனம் பேசப்படாத அளவு சபை இருக்குங்க. அப்புறம் அங்க போனாரு, தாவீது இங்க வந்தாரு. எப்பா இயேசு மூலம் பேசின வசனம் எங்க போச்சு? அவருக்கு ஆவி எங்க போச்சு? உனக்குள்ள அந்த ஆவி வந்திருந்தா அந்த வசனத்தை தான் உனக்கு ஞாபகப்படுத்தும். அதுக்கு ஏற்ப ஏதாவது இருந்தா கொஞ்சம் போல சொல்லும். வேண்டான்னு சொல்லல. அஸ்திவாரம் இங்க இருக்குங்க. ஆமா, 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிறீர்களா? கிறிஸ்து தானா உங்களுக்கு மூலக்கல்லு? ஆபிரகாம் மூலக்கல்லா? அவன் தான் விசுவாசிகள் தகப்பனா? ஆமாமா, அவரே விசுவாசிகள் தகப்பன் தான். வந்தாங்க. இப்ப என்ன சொல்லி இருக்கு? யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு எழுதின ஒரு நிருபம் இருக்குல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபம். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுகிறது? பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை உனக்குள்ள தோக்கிறது யாரு? விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு உனக்கு தானே வாடி இருக்கணும். உனக்கு ஆபிரகாம் விசுவாசிகள் தகப்பன் இல்லை இல்லையா? நம்ம எல்லாம் ஆபிரகாமுக வம்சத்தில் வரையில இல்லையா? நம்ம எல்லாம் மத்தவியா இல்லையா? இயேசுநாதர் இல்லையா நம்ம பிடிச்சு கொண்டு வந்தாரு? அல்ல இல்லையோ? இயேசு நாமத்தில் இல்லையா பேய் போச்சு? இயேசு நாமத்தில் இல்லையா வியாதி தீர்ந்தது? விசுவாசத்தை யாரு தோக்குறது? ஆபிரகாமா பேய விரட்டணும், தாவீதா விரட்டணும்னு கேட்கிறேன். அவருக்கு நல்ல காரியங்களை எடுத்துக்கலாம்ப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இயேசு ஏன் தூர போட்டீங்கன்னு கேட்குறேன். உங்க மனசுல இயேசு இருக்கிறாரா ஆபிரகாம் இருக்கிறாரா நீங்க முடிவெடுக்கணும். ஏன்னா யூடியூபர்ஸ் ஆர் டூயிங் லைக் தட். அந்த மாதிரி பண்றாங்கல்ல, அப்படி ஃபேக் பண்றாங்க. இயேசுவை பாரு சொன்னா இவன் இதே பேசிட்டு இருக்கிறான். தயவு செய்து நீ மனசுல வச்சுக்க, இயேசுவன் வாழ்க்கையில வரட்டு. அவர் சொன்னார்ல, அது என்னதை சொன்னாரு? அதான் யோவான் 14:23. நான் சொல்றத செஞ்சா நாங்க வந்து அவனுக்குள்ள குடியிருப்போம். அல்லேலூயா. நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். வெளிப்படுத்தல் 3:20. வாசல் என்று நான் தட்டுறேன், நீ கதவை திறந்தா நான் உனக்குள்ள வருவேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறியா, ஆபிரகாமை ஏற்றுக்கொள்ள போறியான்னு சரியா ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும். கிறிஸ்தவ மார்க்கத்தை பிசாசு எப்படி கொண்டு போறான்னு சொன்னல, நேரம் இல்லை, அது வந்துட்டே இருக்கும். இன்னொரு இயேசு, இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு ஆவி, அது உன்னதத்துக்கு போறதுக்கு பதிலாக உலகின் உயரங்களுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கு. அது உண்மை இல்லையா? நான் உண்மை பேசலையா? சரி, அப்போ உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி வந்தா பரலோக வழிபாடு வரும், பரலோக தேவ சித்தத்தை அறிகிற அறிவு வரும். அப்ப பரலோக தேவ சித்தம் என்னது? அப்ப உன்னத ஆவி கிடைச்சிட்டுனா 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்ல, தேவனுடைய சித்தம் என்னது? நீ உலகத்தின் உயரத்தில் ஏறி மலர் வளையத்தில் முடிக்கிறது தேவ சித்தமோ? இல்லைங்க, அவருக்கேற்ற பரிசுத்தம். நீங்கள் லேவி 20:26 நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜாதி ஜனங்களிடத்திலிருந்து பிரித்து கலச்சி விரட்டி முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை வைத்து இங்கே கொண்டு வந்தேன். அல்லையோ, எதுக்கு கொண்டு வந்தேன்? நீ எனக்கு பிள்ளைகளா, என்னுடையவர்களா, மை ஓன் பீப்புள். அல்லையோ, 1 பேதுரு 1:15 சொல்லுது, உங்களை அழைத்து வட்டங்கரைக்கு இழுத்து கொண்டு வந்தவர் உங்கள் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாரும் பரிசுத்தராய் இருக்கும்படி. அப்ப எதுக்கு கூட்டிட்டு வந்தாருங்க? பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன? உங்களுக்கு புரியும்படி
2 வசனம் சொல்லலாமா? 1 மத்தேயு 5:48, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பரிசுத்தம் இஸ் ஈக்குவல் டு பரலோக தேவனுடைய பூரண சற்குணம். சரிதானுங்களா? வேற எல்லாம் நிறைய கதை பேசுவாங்க, அது வேணாம். ஸோ தேவனுடைய பூரண குணம். அதை இன்னொரு விதத்தில் சொன்னா, தேவகுமாரனாக இயேசுவின் சிந்தை, பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும், மலையாளத்தில் பாவமோ അങ്ങനെ, ஓகே, சிந்தையே உங்களிலும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது பவுல் சொல்லுவார். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை, தேவனுடைய பரிபூர்ண குணம் தான் பரிசுத்தம். நம்பர் 1. And secondly, யாக்கோபு 1 கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? படிச்சுவேளா? உலகத்தால் கரைபடாதபடி காத்து கொள்ளுகிறது தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசற்ற பக்தியா இருக்கிறது. தேவ பக்தினா என்னது? இந்த உலகத்தால உலகம் தான் பிசாசுக்குள்ள கிடக்குன்னு சொல்லிட்டோம்ல, அது தேவ சாபத்தில் இருக்குன்னு பார்த்துட்டோம்ல. இந்த வானம் பூமி அக்கினிக்கு இரையா வச்சிருக்கணும் 2 பேதுரு 3:7-12 வரை சொல்லி இருக்குல்ல. தேவனுடைய நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்கள் புதிய பூமிக்கு தான் நாங்க காத்திருக்கிறோம், மனசு அங்க வச்சிருக்கிறோம் சொல்லியாச்சுல்ல. அப்ப இதெல்லாம் கரையா தானே இருக்கும். அசுத்தாவியல் ஆட்சியில் இருக்கலாம், அசுத்தம் தானுங்க. அப்ப உலகத்தால கரைபடாத, உலகத்தோட ஒட்டாத, உலகத்தோட ஐக்கியம் வைக்காத. 1 யோவான் 1:3 சொல்லுது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது. அப்ப நம்ம ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும், தூய ஆவியாகிய தேவனோடு இருக்கணும், அவருடைய குமாரனாக இயேசுவோடு இருக்கணும், அவர் உள்ளத்துல இருக்கணும். உலகத்தோட இருக்கக்கூடாது. உலகத்துக்கும் கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நான் உலகத்தான் அல்லன்னு சொல்லிட்டார். யோவான் 17:14-16, நான் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தில் இருந்து உங்களை தெரிந்து கொண்டபடினாலே உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நம்மை அவர் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார் பாருங்க, பிரித்து கொள்ளுகிறாருங்கிறதை நீங்கள் மனசுல வைக்க வேணும். அது யோவான் 15:19. சரியா? இப்போ தேவ சித்தம் செய்யணும்னா பரலோகத்தில் மனசவை, இயேசுவின் வசனங்களை பாரு, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு தெளிவாய் நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. இயேசுவின் வசனங்களை வாசிங்க வந்துடும், அது சொல்லிட்டேன். அப்ப தூய ஆவி உன்னதத்தில் இருந்தா தான் எப்போதும் ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் இருந்து அந்த ஆவி வராம இந்த ஆளுகளுக்கு பரலோக தரிசனம் வெளிப்பாடு வராதே என்று சொல்லி அந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், பரலோகத்தில் மனசை வைங்க, கழுவப்படுங்க. நீ அதாவது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி பண்ணும்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு பேதுரு சொன்னார்ல. அப்படின்னா என்ன? 2:28 அப்போஸ்தலர். ஞான ஸ்நானம்னா என்ன தெரியுமா? அது 22:16 அப்போஸ்தலர். நீ ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அல்லேலூயா. ஞான ஸ்நானம்னா தண்ணி சடங்கு இல்லை பாருங்க. சிலர் தெளிச்சியாவ, சிலர் முக்கு ஆவ. அல்லேலூயா. முக்கி கொடுத்துருக்க இடையெல்லாம் பியா பிடிச்சி கிடக்கு. நான் பார்த்துட்டு எனக்கு ஒழிக்க முடியாதுல்ல. ஓய் நான் கேட்டேன், பிரசங்க யாரு நீர் ஞானஸ்நானம் கொடுத்துருக்க? ஆமா, தண்ணியில முக்கி விட்டுருக்கு, அங்கே பியா பிடிச்சி ஆடிட்டு கிடக்கு. இது என்ன கதையா இருக்கு? அல்லேலூயா. அது ஏன் அப்படி? அது ஞானஸ்நானம் பெற்ற கொள்கள் பரிசுத்தாவி பெறுங்கள்னு சொல்லியிருக்கு, அதனால முக்கணும். அப்போ எப்படி பியா வந்து பரிசுத்தாவிலே வந்திருக்கிட்டே கழுவப்படுகிற அனுபவம். அது ஞானஸ்நானம்னா என்னது? சும்மா தண்ணியில் முக்கி கரையாற்றி விடுவதா? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை, பழையதை விடு, பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுது, கிறிஸ்துவ தரிச்சு கொள்ளுகனெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சொல்லி அவையில கொஞ்சம் ஒப்பு கொடுக்க வச்சு இல்லையா நீர் தண்ணியில் முக்கி இருக்கணும். இது சும்மா கொண்டு விசுவாசம் உள்ளவனாக்கி முங்கணும் அப்படி அழுதிருக்கு. ஸ்நானம் வேறு, ஞான ஸ்நானம் வேறு. அல்ல இல்லையா? ஸ்நானம்னா தண்ணியில் முங்குது, ஞான ஸ்நானம்னா அது வேற இல்லையா? வார்த்தைய வித்தியாசம் இல்லையா? அப்போ இதெல்லாம் சொல்லி செஞ்சுருக்கணும். பழைய மனுஷன் வச்சுடே, நீ கழுவப்பட்டாச்சுடே, அதுக்கு அடையாளமாக கொடுத்தா சரி. நான் அனுபவிக்கிறத நான் தான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் சுற்றுறேன், பார்க்குறேன். பாடு சபையோட கிடந்து பாடு விசுவாசியனாக்கி உள்ள வச்சாச்சு. இப்போ உள்ள யாரையும் அது கடைஞ்சி குடஞ்சி கிழிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்யாது? அல்ல இல்லையா? உள்ள வச்சாச்சுல்ல. சரி அன்பு பிள்ளைகளே, அப்போ கழுவுற பால் வாங்கினோன்னா பாத்திரத்தை கழுவி காய வச்சா பால் வாங்கலாம், இல்லைன்னா பால் திரிஞ்சுப்போம். வீட்டில் ஒரு வேஸ்ட் வாட்டர் விடுறதுக்கு ஒரு பானை வச்சிருப்பியா இல்லையா? நாங்கள் அதை பழைய காலத்தில் காடி பானைன்னு சொல்லுவோம். காடி அதில் எண்ணெய் இளவல் எல்லா வேஸ்ட்டும் அதில் தான் விடுது. அப்போ நீ காடி பானை மாதிரி இருந்தால் அசுத்தாவி வரும். பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பேன்,
உலகத்தால் கரப்பட மாட்டேன்னு ஒப்பு கொடுத்து வந்தியன்னா உனக்கு பரலோகத்தில் ஆவி கிடைக்கும். சரிதானே? இப்போ என்னென்ன ஆவியை வந்து ஆடுன்னு பார்த்துடுங்க. இல்லையா? ஆமாம், நான் ஊழியத்துக்கு வந்த அது ஆண்டவர் எனக்கு பேசிட்டாருங்க. இந்த ஊழியத்துக்கு வரும்போதே காஞ்சிரக்கோட்டை சாது தான் சொன்னாங்க, டேய் பிசாசு அந்நிய பாஷை பேச பார்த்துக்க. எப்படி இருக்கு இப்போ? பிசாசு அந்நிய பாஷை பேசுனா இப்போ யார் பிசாசு யார் பெருசானு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் குழம்பி போனேன். இந்த மனுஷன்ட்ட பேச முடியாது, அவர் பாட்டு சொல்லிட்டு போனார். நான் எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டேன். என் ஊழியம் முழுசும் அதுதான் நடக்கு. இல்லையா? எங்கே பார்த்தாலும் பிரசங்க நேரம் தரல, எல்லாம் அந்நிய பாஷை கையை காலம் முறக்குது. நாங்கள் போய் கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு நான் ஒரு பாஸ்டர் ஜோமனை போனோம். அவர் என்ன கூட்டிகிட்டு போனார். அவர் எங்கேயோ போகிறது, கத்தோலிக்க சர்ச்சுக்கு பக்கம். நாங்கள் போய் முதலாவது ஒரு பாட்டு யாராவது நடந்தால் துள்ளி குதித்து அந்நிய பாஷை எல்லாம் பேசிச்சு பயங்கரம். ஆண்டவர் எனக்குள்ள ஒரு வசனம் தந்தார். அதுதான் மத்திய 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும். அப்போ பரலோக ராஜ்யம் தேவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது, உலகத்தில் வேற ஒரு ராஜ்யம் இருக்குது. அதான் சொன்னேன்ல, ஒரு 2 நிமிஷம் பேசினேன். அந்த அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்சு அந்த தாயார் 2 கையை மறுக்கி, டேய் நான் யாருன்னு தெரியுமாடா சொல்லுது. நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரிய விரும்பல, ஓடி போயிட்டேன். தரையில் விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. அதான் சொன்னேன்ல, அவர் அண்ணே சொன்னார். எல்லாம் இதான் பார்க்குறோம். சரி, நமக்கு இப்போ பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி வந்தா பரலோக தரிசனம், பரலோக வெளிப்பாடு, பரலோக வைராக்கியம் வந்துடும். இரவும் பகலும் ஜபத்திலும் வேண்டுதலில் நம்ம தரிச்சிருக்க முடியும். இப்போ நம்முடைய மனசெல்லாம் அந்த ஐஸ்வர்யவானுக்கு மனசை மாதிரி உலகத்தில் உயர போகிறது எப்படி? அதான் பாச சொன்ன மாதிரி தான், இயேசுநாதரை பயன்படுத்தி உலகத்தில் உயர ஏறலாமா? அதான் இப்போ இயேசுநாதரை பயன்படுத்துறது எதுக்கு? அநேகர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இல்லை, உலகத்தில் உயரத்தில் ஏறுறதுக்காக இயேசுநாதரை கொண்டு தெரியாத. அவர் சொல்லுவார், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லைன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு என்னதை தரணும் எனக்கு தெரியும், தகுதியானதை தருவேன். அது 27 யோவான் 14:27. உலகம் தர மாதிரிலாம் நான் தரமாட்டேன், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். அல்ல, அப்போ பரலோகம் தான் நமக்கு டார்கெட்டா உங்க மனசுல இருக்கணும். பரிசுத்த ஆவி வரணும், அப்பதான் தேவ பிள்ளை. நீங்க நல்லா புரியணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவகுமாரன்னு சொல்லுறதுனால தேவ பிள்ளை இல்லை, இயேசு ஆராதிக்கிறதுனால தேவ பிள்ளை இல்லை, கூட்டத்துக்கு வந்து போயிட்டோன்னு மட்டும் தேவ பிள்ளை இல்லை. எப்ப தேவ பிள்ளை தெரியுமா? இயேசு ஜலத்திலிருந்து கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பத்தியா சாட்சி கொடுத்தாரா? சாட்சி கொடுத்தாரா? அது அப்போஸ்தலர் 5:8 5:32 5:32. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. பரலோகத்திலிருந்து ஆவி வந்து உனக்குள்ள வந்து சாட்சி கொடுக்கலன்னா நீ இன்னும் பரலோகத்தால் தேவ பிள்ளை என்று அங்கீகரிக்கப்படவில்லை. நீங்க பல மாதிரி அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பீங்க, இருந்துட்டு போட்டு நல்லதுதான், போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அங்கே இருந்து அங்கீகாரம் கிடைக்கலன்னா நீங்க தேவ பிள்ளையால். இது இயேசுவிலிருந்து காண்பிக்கிற மாதிரி. இல்லையோ, அவர் பரிசுத்த ஆவினால பிறந்தார் தெரியும், பரிசுத்த ஆவினால பிறந்து எல்லாம் வளர்ந்து வந்தார். ஆனா இப்பதான் சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 15:8-9 இருதயங்களை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல கொர்நேலிய வீட்டாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே இருதயங்களை அவர் சுத்தமாக்கி அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். இருதயத்தை சுத்தமாக்கணும். இருதயத்தை என்ன செய்யணும்? கழுவி சுத்தமாக்கணும். கழுவி சுத்தமாக்கிதான் பரிசுத்த ஆவியை உள்ளே அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போ இருதயத்தை கழுவி சுத்தமாக்கி பரிசுத்த ஆவியை தந்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு சாட்சி பற்றீங்களா நீங்க? சொல்லுங்க. அந்த சாட்சி இல்லைன்னா அதுதான் முதல் வாக்குத்தத்தம். அப்புறம் வாக்குத்தத்தம் அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் இடைவிடாமல் ஜபத்திலே தரித்திருந்து உங்களை சுத்தம் பண்ணி இந்த உன்னத ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை முத்திரை. அதே வசனம் தான் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை. இந்த முத்திரை இருக்கா? நான் சர்ச் ஆஃப் இந்தியா நாட்டையர் பேரன் அங்கிருந்து வந்தவன் இல்லை. அங்கே சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னே எங்களுக்கு முத்திரை போட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படியா? இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னே முத்திரை போட்டாச்சு. எப்பா இயேசுநாதரோடு 3.5 வருஷம் இந்த சீசர் இருந்தாங்கல்ல, பின்ன எதுக்கு போய் அங்கேருந்து ஜெபம் பண்ணுங்க முத்திரை வரட்டுன்னு சொன்னார். அப்போ முத்திரை முதல்ல போட்டிருக்கணுமே. அதுக்கு பிறகு சீசர் மேல் வீட்டில் இருக்கிறாங்க, அன்னை மரியா இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1:14 எல்லாருக்கும் மேலே வல்லமை வந்துல்ல, அந்நிய பாஷையில் பேசினாங்கல்ல, ஒரு வல்லமை. முத்திரை அடிக்கிறன்னா என்னது? அது அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லையா என்ன?
அது உங்கள்கிட்ட இருக்கா? எனக்கு ஒரு உறவினர் இருந்தார், அவருக்கு மகளுக்கு பேய் ஏதோ ஒரு நோய் வந்தது. அது நோய் இல்லை, பேய்னு டாக்டர் சொல்லியிருக்கார். ஸோ என்ன தேடி வந்தார். நான் கேட்டேன், என்ன டீக்கனாரே, ஏதோ இயேசுவை விசுவாசிக்கிறோம், எங்கள்கிட்ட முத்திரை இருக்குன்னீங்க, இப்போ அடிச்சு விடுங்க. இல்லையோ, இயேசுவை விசுவாசிச்சோன்னா முத்திரை வந்துட்டுன்னு தானே டீக்கனாரே சொல்கிறீங்க நீங்கள். நம்ம ஆளு அப்படி தான் சொன்னாங்க. அங்கே இப்போ பேய்கிட்ட அடிச்சு விடுங்க முத்திரைய. எங்கே இருக்கு முத்திரை? இப்போ தானே தெரியணும் முத்திரை இருக்கா இல்லையான்னு. அது அப்படி இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார். இவ்வளோதானே, சிம்பிளன். அதனால் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காதுங்க. முத்திரை இருக்கணும், முத்திரை இருந்தால் பேய் எதுக்கு ஒன்றா வரட்ட போகுது? இல்லையா, அவன் வெளியே இல்லையா நிற்கணும், உனக்குள்ளே எதுக்கு வர்றான்? பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை வாங்கிக்கிடணும். அதுக்கு என்ன செய்யணும்? அது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே பவுல், அவனும் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் தான். இந்த பாச சொன்ன ஐஸ்வர்யம், அந்த ஆவியானவர் சொன்ன ஐஸ்வர்யம் வர மாதிரி அவன் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பதவியில் இருக்கிறான். அவனுக்கு உயர்ந்த, அதாவது ரோம குடியுரிமை யூதனுக்கு கொடுக்கணும்னா பணத்தில் பெரியவனா இருக்கணும், படிப்பில் பெரியவனா இருக்கணும், அவன் பதவியில் பெரியவனா இருக்கணும், வேத கலையிலும் அவன் ரொம்ப பெரியவன். அவன் போறான், அவனை ஆண்டவர் குருடாக்கி தரையிலே போட்டார். அல்லையோ, நம்ம வாழ்க்கை பாதையிலே நம்ம பலத்தில் சூறாவளி மாதிரி ஓடிட்டு இருக்க வேலை அவர் தடுத்து கீழே போட்டா ஒன்று செய்யணும். அங்கே அந்த வசனம் சொல்லுது, பவுல் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அல்லையோ, உங்க வாழ்க்கையில ஏதோ ரீதியில் ஆண்டவர் குறுக்கிடுறார், தடங்கள் வர்றாதுன்னு அன்னைக்கு பிள்ளையாம மாதிரி கழுதையை போட்டு அடிக்காதே அப்படிங்க. பிள்ளையாம போறான், கர்த்தருக்கு பிரியமெல்லாம் போறான், கர்த்தருடைய தூதனான ஒரு எதிரியா வந்துட்டான். பிள்ளையாமுக்கு கண்ணுக்கு தெரியல, இந்த கழுதைவன செவரோட நெருக்க இப்படிலாம் ட்ரபிள் பண்ணோன்னா அடிக்கிறான் அடி. ஆமா, அவனுக்கு தெரில. அப்புறம் அவன் சொல்லுது, எப்பா எனக்கா ஒன்று இந்த கழுதை பேசுது, அதுபோல தான் பார்க்குறான், உருவின பட்டயத்தோட கர்த்தர் நிற்கிறான். இல்லையோ, வழியில் ஆண்டவர் குறுக்க வந்தால் அவங்கள திட்டாத, அவங்கள அடிக்க தகராறு பண்ண போவாத. நீ ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அல்ல அப்படின்னு கேட்டா, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படணும், உனக்கு வழிகாட்டுவார். அல்லையோ, அங்க போய் இதுவரை 30 வரையும் வீட்டில் பைபிள் இருந்தாலும் அதை படிக்க மாட்டான்ல. கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ஏன் சாபம் வருதுன்னு நான் சொல்லட்டா? ஓசியா 8:12, என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அவைய மொழியிலேயே மொழிபெயர்த்து கொடுத்தேன். அவங்க வீட்டிலேயே 30 வரியமா இந்த பைபிள் இருக்கு. அதனால நான் சொல்ற வசனத்தை வாசிக்கலையே, நான் எப்படி நடந்தேன்னு பார்க்கலையே. அவர்களுக்கு ஆத்திரம் வந்தோன்னா ஏசப்பா டாடி மம்மி, இந்த மம்மி அப்பா டாடி சொல்றத கேட்கலையே, அதனால இல்லையா சாபம் வருது. என்ன சொல்றீங்க? நான் வர்றதை பேசுறேன். முதலாவது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நீ வேற உன் ப்ராப்ளத்தை ஒன்ன சொல்லண்டா, உனக்கு முன்னாலே உன் ப்ராப்ளம் அவருக்கு தெரியும். இல்லையோ, நீ என்ன ப்ராப்ளத்தில் சிக்கியிருக்கன்னு அவருக்கு தெரியாதா? என்ன நீ நீண்ட கட்டுரை எழுதி தான் அவருக்கு சொல்லணுமோ? நீ கேட்க வேண்டியது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில எதிரியாய் வருகிறீர், என் குடும்பத்தில் எதுக்கு புயலை திறந்து விட்டுருக்கிறீர் இல்லையோ அப்படின்னு அழுகையோடும் புலம்பலோடும் நீ அழுதி அண்ணா, ஆண்டவர் சொல்வார், நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அல்லையோ, அங்க எல்லாம் சொல்லுவாங்க, வழி நடத்தி நீ தாழ்மையோடு நடந்துட்டியண்ணா, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லைன்னு சொன்னார்ல. ஒரு பொம்பளை காலையிலேருந்தே சத்தம் போட்டுறா, என் பிள்ளைக்கு இப்படி இருக்கு, எனக்கு சுகம் தரணும்னு போட்டா அவர் அதுக்கு பதில் சொல்றாரு. மத்தேயு 15:26 அந்த சீசல் சொல்றாங்க. சீசல்லாம் யாரு? எங்களை மாதிரி ஊழியக்காரர்கள் தான். இவ காலையிலேருந்தே சத்தம் போடுற, ஆண்டவரே இவளுக்கு இதை கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த விடுதலை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. பிள்ளைகள்னு வச்சிருக்கேன், பரலோக தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறேன், பரலோக தேவனுடைய ஆவியினால் முத்திரை போடப்பட்ட பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிறேன். சரிதானுங்களா நான் சொல்றது? எல்லாம் வசனப்படி தான் பேசிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைகளுக்கு வச்சிருக்கேன். உலகத்தில் மனசு வச்சிருக்கவங்களுக்கு வைக்கல, உலகத்தின் ஆவியிலே ஆடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் இதை வைக்கல, என் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கேன். இல்லையோ, இன்னொன்று சொல்லட்டா? லுக்கா 20:36 அவர்கள் மரித்தோர் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவான்களா எண்ணப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு ஒப்பா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்களே.
ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இரவு பல ஜெபம் பண்ணி பிரயாசப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வச்சிருக்கேன். அல்ல இல்லையா, நல்லா புரிஞ்சுக்க, நான் சொல்லலை, ஆண்டவர் சொன்னார். அப்புறம் அந்த பொம்பளை கேட்டா, நான் நாய் தான், நான் பேய் தான், நான் நரி தான், ஆமாம் மைதான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்னு சொல்லி பாவ அறிக்கை செஞ்சு தன் பாவங்களை ஒப்புக்கொண்டு தாழ்த்துறதுனால ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு துண்டு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? அவள் அப்படி தானே கேட்குறா, பிஸ்கட் துண்டு கிடைக்கும், பிள்ளைகள் ரொட்டி பிஸ்கட் சாப்பிடும்போது கீழே விடுற துண்டு பூனை நாய் சாப்பிடும், துண்டு தானேங்க கேட்டா, அவர் துண்டு தான் கொடுத்தாரு, அதுக்கு மேலே தரமாட்டார். இல்லை இல்லையோ, நாய் பேய் நரின்னு நீ வந்தா நரிக்கு நாய்க்கும் துண்டு தான் கிடைக்கும், பிள்ளைகளுக்குரியதெல்லாம் கிடைக்கணும்னா நீ பிள்ளை ஆவணும். சரிதானுங்களா நான் சொல்றது? கழுவப்பட்ட பரிசுத்த தேவ பிள்ளையா மாறு, பரிசுத்தாவினால் முத்திரை பெற்ற பிள்ளையா மாறு, தேவ சித்தம் செய்யற பிள்ளையா மாறு, மனசை பரலோகத்தில் வைக்கிற பிள்ளையா மாறு. எவ்வளவு காரியம் கிடக்கு பாத்தியெல்லாம். இதெல்லாம் கிடந்தா எப்படி தண்ணி வரும்? அடைஞ்சு கிடக்கு. எப்படி கரண்ட் வரும்? வேற அத்து கிடக்கு. இங்கேருந்து போன்ல ஹலோ ஹலோ, பின்னாடி அவர் இருந்து പറയാൻ, அவர் இப்ப பரிதிக்கு புறத்தான், தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்னு ஆயிடும். அப்ப என்ன செய்யணும்? பரலோகத்திலிருந்து வர்ற ஆவியின் அனுபவம், அதுல நடக்கிற அனுபவம், பரலோக சிந்தை. இப்ப ஏன் சொல்றோம்? இப்ப அடிக்கிற காத்தெல்லாம் பயங்கர சூறாவளியா அடிக்குதுல்ல, அது என்ன காத்து? அது எபேசியர் 4:11 இருந்து படிச்சோம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அதுக்கு வந்து கிறிஸ்துவ உருவாக்கணுங்க. யா கலாத்தியர் 4:19, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அடவும் சபை கற்ப வேதனை பட வேண்டும். இயேசுவை ஆராதிக்கிறதில்ல, இயேசுவை நமக்குள்ள உருவாக்கணும். ஹல்லேலூயா! கிறிஸ்துவின் சிந்தையை உருவாக்கணும். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள பறக்கணும். 25ஆம் தேதி இயேசு பிறந்தாருன்னு கொட்டடிச்சுட்டு நீங்க ரவுண்ட் அடிச்ச வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆதி அப்போஸ்தலர் செய்யலை. ஏன் செய்யலை தெரியுமா? அவர்கள் இயேசு அவர்களுக்குள்ள உருவாக்கி விட்டாங்க. அல்லையோ, இயேசுவை எனக்குள்ள உருவாக்குற அவர் பறந்தாரு நீங்க பாடிதான் எனக்கு தெரியணுமா? இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இயேசுவின் முதல் வருகை முடிஞ்ச 2ஆம் வருகைக்கு காத்திரு இல்லையா? ஆமா, இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படு. அதுக்கு ஜோமனை விழிச்சிரு, வா, நீங்கள் உங்கள் தலைகளை உயர்த்து, பூமியை சுத்தி கண்ணை உருட்டாதே, பரலோகத்தை பாருன்னு சொன்னா நீங்க இன்னும் தூங்கு தூங்கு பல்லானி தூங்கு. அவர் தொட்டில கிடக்கிறாரா? ஆண்டவரை பரியாசம் பண்றீங்களா? கிறிஸ்தவ மார்க்கத்தார் ஆண்டவரை பரியாசம் பண்றாங்களோ? அவர் வந்து வளர்ந்து சிலுவையில் அறைஞ்சு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போய் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், பிதாவாகிய தேவனுடைய தொட்டில் ஆடுறாவலாம். பரியாசம் தானே. உங்களுக்குள்ள பறந்தாலும் விட மாட்டீங்க. தூங்கு தூங்கு, பேசாதையும் அமை உள்ளயிரும் இருந்துக்கிடும், பேசப்படாம். அப்படி எடுத்தாலும் பிரச்சனை தான், இப்படி எடுத்தாலும் பிரச்சனை தான். இல்லை இல்லையா? என்ன மார்க்கம்? நம்ம தலையில மிளகா இருக்கிறாங்கல்ல, இது நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். நாம கூப்பிட்டா அவர் ஓடி வந்துடணும். இந்த லட்சணத்துல இதெல்லாம் தூர எடுத்தறிஞ்சிட்டு கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும். அப்புறம் எபேசியர் 4:11, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராவணம். உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து 10 வயசு பையன் தொட்டிலே கிடக்காம் பாஸ்டர், கேக்கு கொண்டு வந்திருக்கிறேன், கேக் குடிப்பியா நீ? 10 வரையாம ஒரு பையன் தொட்டில கிடந்தா நீ கேக்கு குடிப்பியா? கொடுக்க மாட்டேன்னா உனக்குள்ள இயேசுநாதர் வந்து அவரே வளர விடு. இல்லையோ, அவர் வளர்ந்து அவருக்கு சிந்தையிலே நீ நிறைஞ்சு அவரை போல மாறு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், அந்த கர்த்தராய் இயேசுவின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அதுவும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அல்லேலூயா. நவ இட்ஸ் ஹேப்பனிங். யா, இப்பவே நடக்குது. நமக்குள்ள உருவாகி கிறிஸ்து வளர்ந்து பூரண அனுபவம் அடையணும்னு கூப்பிட்டுருக்கு. அதுக்கு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், சபையானது பக்தி விருத்தி அடையணும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படி அவர் நம்மை இப்படி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதுல கீழே ஒரு வசனம் இருக்கு பாத்துக்க, 15 நினைக்கிறேன், எபேசியர் 4:15. அது என்ன சொல்லுது? நீங்கள் இனி குழந்தைகளாய் இராமல், அப்படித்தானுங்க, குழந்தைகளாய் இராமல். அந்த வசனத்தை 15 படிங்க. எபேசியர் 4:15-14. இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பல காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். பத்தியா, தந்திரமுள்ள சூறாவளிகள் எல்லாம் அடிக்குது, அந்த சூறாவளிகளை சிக்காதே. அப்படி செய்யாம அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள்
எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களா இருக்கும்படி சபையை வைத்தார். அப்படி செஞ்சாருன்னா சபையை வைத்தார். சரிதானுங்களா? சரிதானே? ஆக சபையினுடைய நோக்கம் தெரியுதா? அது இயேசுவுக்கு தாலாட்டு பாடுறது இல்லை, இயேசுவை நமக்குள்ள உருவாக்கு, இயேசுவை நமக்குள்ள வளர்த்தி எடுப்பது, கிறிஸ்துவின் சாயலை நம்ம உருவாக்குவது, கிறிஸ்துவின் சிந்தையை உருவாக்குவது, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க வைப்பது. அது அருமையான வசனத்தை ஆவியானவர் தந்தார். ஹல்லேலூயா. சோ இந்த அனுபவங்களை நீங்கள் செல்லுகிறீர்களா? இந்த அனுபவங்களில் நீங்கள் செல்லுகிறீர்களா என்கிறத நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் தானா? இதுக்கு தானே வந்திய? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் நீங்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தேவ சித்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இருப்பீங்களா? இருப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை பிரசங்கியாரு, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நாங்கள் பின்னால் உட்காருவோம், ஏதாவது உண்டுன்னா தாரோம், வாங்கி தந்தாலும் போவோம், தராட்டாலும் போவோம். அல்ல இல்லையோ? இப்போ சபையில் அதான் பிரச்சனை. முன்னாலே அதான் பாஸ் முன்னால் கூப்பிட்டார், அங்கே இருக்கிறோம், ஏதாவது நேரம் ஆகுது, ஓச்சு வண்டி இப்போ வந்துடும், நேரத்தை தந்துருவீர்னா போயிடலாம். ஆமாம், தந்தாலும் போவோம், தராட்டாலும் போவோம். பிறகு எங்கேயாவது நாங்கள் வண்டியில் போகும்போது, பிரதர் நீங்கள் அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தியா இல்லையா, உங்களை தானே கட்டில் தூக்கிட்டு வந்தாவே, நாங்கள் செபம் எல்லாம் பண்ணணும், நீங்கள் தானே? நீங்கள் ஆமாம் பாஸ்டர், ஆமாம் பாஸ்டர், நான் தான். அப்புறம் கூட்டத்துக்கு காண இல்லையே, நான் இப்போ நல்லா இருக்கேன் பாஸ்டர். நீ நல்லா இருந்தால் கூட்டத்துக்கு வரப்படாதா? அப்படி தானே அர்த்தம் ஆகுது. அப்போ நீ கொஞ்ச நாள் நல்லா இல்லாமல் இருந்தால் தான் வருவா, நல்லா இல்லாமல் இருந்தால் அது இப்படியாக. இன்னைக்கு இப்போ சபைகளுக்கு நல்ல சபை வேறு, கோபுரம் வேறு, அதை நீங்கள் மனசிலாக்கணும். ஜப கோபுரம்ங்கிறது வேறு. அங்கே எல்லாம் போய் டூர் போகிற மாதிரி ரவுண்ட் அடிச்சது இல்லை, தென்னடி, மரத்தடி, மனையடி, புளியடி, அதெல்லாம் வேற. சபை ஒன்றை கொண்டு அடக்கம் பண்ணது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அல்ல இல்லையோ? இங்கே நிறைய காரியம் நடத்த வேண்டிய இருக்குது. பிள்ளைய பத்து ரோட்டில் போட முடியும், அதுக்கு சோறை கொடுத்து, சாப்பிட இறைச்சியை கொடுத்து, சட்டையை கொடுத்து, அடியும் கொடுத்து, உருப்படியாக வளர்த்தெடுத்தா இல்லையா பயம் பலருவான். இதெல்லாம் செய்ய வேண்டிய இருக்கு. அப்போ நீங்கள் அதில் வளரும் போது ஆண்டவர் உங்களுக்கு பரிகாரம் செய்வார். அந்த வசனம் இருக்குல்ல, நானே உன் பரிகாரியாய. யாருக்கு யார் பரிகாரின்னு வசனம் யாருக்கோ எழுதியிருக்குது. ரோட்டில் போகிற மாதிரிலாம் எழுதி எடுத்து பாக்கெட்டில் போட்டிருக்கான், நானே பரிகாரி. அந்த துண்டு பேப்பரில் இப்போ அடித்து கொடுக்க அவலாம் இல்லையா, இது எடுத்து நானே. இல்லை, நீ யாரு, உனக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு கேட்டால் முழிக்கிறான். அல்ல இல்லையோ? அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கணும் பாருங்க. அப்போ தான் கர்த்தர் நமக்காக பரிகாரம் செய்ய முடியும். சரிதானே? இல்லைன்னா பரிகாரம் செய்ய முடியாது இல்லையா? நீங்கள் அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு செய்வீங்களா? நம்ம பிள்ளைகளை தானே நம்ம செய்கிறோம். அப்போ அவருக்கு அந்த உணர்வு. அல்ல இல்லையா? ஹல்லேலூயா. அவருக்கு அந்த உணர்வு வேணும் இல்லையா? ஹல்லேமேனா, ரமீனா, சந்திலா, மணிகா, மந்தரிபிதா, ஒரு உணர்வு வேணும், ஒரு சிந்தை வேணும். ஒரு அந்த மாதிரி சிந்தையோடு நடக்க இந்த நாட்களில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன வசனம் ஆவியானவர் சொன்னார்? அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன், அவன் பெரிய ஐஸ்வர்யமா இருந்ததுனால இதெல்லாம் விட்டுட்டு நீ பரலோகத்தில் மனசை வைன்னு சொன்னோன்ன அவன் துக்கத்தோட போய்விட்டான். என்ன கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஒரு மலர் வளையம் கிடைச்சிருக்கும். என்ன கிடைச்சிருக்கும்? அதுதானே புஷ்ப சக்கரமானோ ரீத்தோ அவட மலையாளத்தில் அது மட்டும்தான் கிடைச்சிருக்கோம். ஜீவ கிரீடம் மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பார்த்தியா? அந்த அனுபவம் இல்லாமல் போய்விட்டான். ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய மனசை பரலோகத்தில் வைப்போம். நாம் பரலோக ஆவியினால் நிரப்பப்படுவோம். நாம் பரலோக சித்தத்தை உணர்ந்து கொள்வோம். நாம் பரலோக தேவகுமாரனாக இயேசுவின் சாயலிலே வளர்வோம். அவர் வரும்போது மீட்கப்பட நாளுக்கேற்று முத்திரை இருக்கிறதுனால அந்த ஒரு சொல்லி முடிக்கிறேன். 30 வருஷம் 25 வருஷம் நீங்க இயேசுவை போல மர்வம் ஆகாம இருந்துகிட்டு இயேசு வரும்போது ஒரு இமைப்படுதல மர்வம் ஆகணும்னு நினைச்சா ஆக முடியாது. அல்லேலூயா. அதுக்கு தான் எல்லா கூட்டத்திலையும் வா, எல்லா ஜபத்திலையும் பங்கெடு, ஆவியானவரால் நிரப்பப்படு, வசனத்தில் நடன்னு ஏன் சொல்றோம்னா, உனக்குள்ளே ஒரு மர்வம் இப்போது வளர்ந்து கொண்டே வந்தா மட்டும்தான் இயேசு வரும்போது மர்வப்பட முடியும். தலைகளை தாழ்த்துவோமா, தலைகளை தாழ்த்துவோமா. ரேபானா, சந்திலா, மணிக்கா, அதில் இந்த நாள் ஆண்டவரே இந்த உபவாச ஞாயிற்றுக்கிழமை